குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரம். நடிகர் அஜித் நடிப்பிட அண்மையில வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் குட் பேட் அக்லி. மைத்ரி மூவிஸ் மேக்கர் என்ற நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரித்து தற்போது திரையரங்குல ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்துல இளையராஜா இசையமைத்த பல பாடல்கள் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டுப்புற பாட்டு என்ற படத்துல ஒத்த ரூபா தாரே என்ற பாட்டும், அதே போல சகலகலா வல்லவன் படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்த சகலகலா வல்லவன் படத்திலிருந்து இளமை இதோ இதோ என்ற பாட்டும், அதே போல விக்ரம் படத்துல ஏன் ஜோடி மஞ்சக்குருவி உள்ளிட்ட பாடல்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் இளையராஜா சார்பில் அவர் வழக்கறிஞர் தியாகராஜன் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை அந்த சம்பந்தப்பட்ட பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்கிறார். தங்களோட அனுமதி இல்லாம, காப்புரிமை இல்லாம, எந்த ஒரு அனுமதியும் பெறாம இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் உடனடியாக அதை நீக்க வேண்டும் என்றும், இதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த படத்தை இதை பயன்படுத்தி பெற்ற வருமானத்தையும் கணக்கு விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸ்ல கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸ்ல கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இது குறித்து உரிய வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கிறது. குறிப்பாக இந்த பாடல்கள் எல்லாம் தான் இசையமைத்து வெளியிடப்பட்ட படம் என்றும், இந்த இசையமைத்த படங்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாகவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஒரு 15 நாட்களுக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.